Hello traders, this is Bhuneshwaran. Friday அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆனச்சு. ஸோ அப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து சேட்டை வச்சு காமிச்சிருப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர். ஸோ அதுக்கு அடுத்தது இதுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22,048 இந்த இடம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட கொடுத்துருந்தேன். பட் மார்க்கெட் ஆனால் கொஞ்சம் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. குளோபல் மார்க்கெட்டை நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ ஓரளவு யூஎஸ் மார்க்கெட்டும் சரி யூரோப்பியன் மார்க்கெட்டும் சரி பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பார்க்குறப்போ 22,638 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போது நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. 22,500 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு இமிடியேட் சப்போர்ட்டாக இனிமேல் மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 22,500 வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஏன்னா மார்க்கெட் எப்படி 22,500க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும், கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்படி ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த 22,500ங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்ட்டாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிங்க. அதாவது 22,615 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும் நமக்கு. ஸோ இந்த 22,615 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 22,700 இருக்கு இல்லையா, இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22,615, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,700. மார்க்கெட் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 22,500க்கு மேலே ஓப்பன் ஆகுதா இல்லை இந்த 22,600க்கு மேலே ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா 22,500ங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இல்லை 600ஐயும் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 600க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 550 இந்த ரேஞ்ச் இருக்குல்ல. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 500க்கும் 550க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே நடந்திருக்கு சரிங்களா இந்த மார்க்கெட்டில். அப்போது இந்த ரேஞ்ச் இதுக்கப்புறம் இந்த 550ங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா ஸோ இந்த 22,550 இந்த ரேஞ்சை வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஏன் லைன் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 50 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வரிசையாக நான் வந்து லைன் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு சரியான கிளியரான ஒரு ஐடியா இருக்காது. நான் அதனால கேப்பை பொறுத்து உங்களுக்கு அந்த லெவல்ஸை நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ 500க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த 22,500ங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை 550 எல்லாம் தாண்டி மேலே போச்சு அப்படின்னா இந்த 22,550 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் சரியா. இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எப்படி மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு நல்ல கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக நம்ம மந்த்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணியிருக்கோம். அதோட R1 பார்த்தீங்கன்னா 22,665 கிட்ட இருக்குது சரியா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 665ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இதோட R1 மந்த்லி சிபிஆரோட R1 வந்து இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா சிபிஆர் மந்த்லி சிபிஆருக்கு மேலே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் புல்லிஷ்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குது, அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கான கரெக்ஷன் வந்து ஃப்ரைடே வந்து நடந்துருச்சு சரியா. ஸோ நாளைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டு திரும்ப கரெக்ஷன் கொடுக்குதா இல்லை அப்படியே மேலே போகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எதுக்கும் ஃபஸ்ட்டு 15 minutes ஸ்கேனில் வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயினில் என்ட்ரு ஆகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டே ஃப்ரைடே இருக்குது இல்லையா, ஃப்ரைடேவோட ஹை தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 48,660. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் எப்படி ஒரு நல்ல கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதையும் தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல அப்செட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். அதே போல் பேங்க் நிஃப்டியை 1 hour டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்த நான் வைக்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சுங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. அதாவது 48,500 சரியா. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, அகைன் இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு, அப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கேயும் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபாலு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேண்டில், அதாவது தேர்ஸ்டேவோட ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில்ங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சுது. இந்த ரேஞ்சு கரெக்டாக 48,536 இதுக்கிட்ட க்ளோசிங் வச்சுது. ஆனால் 550க்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல சரியா. அப்போது இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 48,550லேருந்து 580 சரிங்களா. இதை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு தான் வந்து 48,660 இதை வந்து நம்ம ஹையை வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஆனால் நீங்கள் 1 hour கேண்டிலோட க்ளோசிங்கிறது வந்து இந்த 580க்கு மேலே இருக்கணும் சரிங்களா. 550லேருந்து 580 இதுக்கு மேலே இருக்கணும். அதுக்கான ரீசனையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே 1 hour கேண்டிலோட க்ளோசிங்கிறது வந்து இல்லை, கேப் அப்பில் வந்து
ஃப்ரைடே அன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த 1 ஹவர் கேண்டலோட க்ளோசிங்கிறது வந்து கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி திரும்ப கீழே வந்துருச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு 550லேருந்து 580 இந்த ரேஞ்சுக்கு மேலே போய் க்ளோசிங் வைக்கல. அப்போது நம்ம என்ன வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் சரி, ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போது அந்த 1 ஹவர் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நோட் பண்ணலாம். அதாவது 48,800. இந்த 48,800 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 660 கூட நீங்கள் தூக்கிடலாம். சரியா, இது வந்து நமக்கு வேண்டாம். ஏன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதுவே போதும். நீங்கள் இதை வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 48,550லேருந்து 580. அதுக்கு மேலே இதை பிரேக் பண்ணி மேலே போணுச்சு க்ளோசிங் வச்சுது அப்படின்னா 48,800 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நமக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க, 48,150. ஸோ இது வந்து இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஏன் 15 மினிட்ஸை விட்டுட்டு 1 ஹவரில் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது இந்த வீக் ஸ்டார்ட் ஆக போகுங்கிற ஸோ புதுசாக இந்த வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால நம்மளால் இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து இப்போதைக்கு ஃபைன் பண்ண முடியல. அதனால் 1 ஹவரில் பார்க்கும்போது ஒரு கிளியரான வியூ அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்குது. அதனால் நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து வச்சு பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சிபிஆரை வந்து நான் இதில் பிளாட் பண்ணியிருக்கேன். மந்த்லி சிபிஆர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,250 கிட்ட இருக்குது. சரிங்களா, ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா திரும்ப இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 48,250 மந்த்லி சிபிஆரோட R1 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது மார்க்கெட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கிட்ட இருக்குது. எப்படி நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். அப்போ இதையும் தாண்டி பிரேக்கிங் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபர்தராக 48,800ங்கிறது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மிட் கேப் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். நான் இப்போது மிட் கேப் நிஃப்டியில் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லெவலை பாருங்கள், அதாவது 10,890 இதை வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் நாளைய மார்க்கெட்டுக்கு. ஏன்னா மார்க்கெட்டுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸு. அதே போல் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்சல் ஆணுச்சு அப்படின்னா, நாளைக்கு ரிவர்சல் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த 10,890 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதே போல் இதுக்கான இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஹை, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹை அப்படிங்கிறது இந்த 11,030. சரியா, இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இப்போ நம்ம இதில் மந்த்லி சிபிஆர் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். இந்த மந்த்லி சிபிஆரோட R1 ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 11,030 கிட்ட இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 11,030 கிட்ட தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு திரும்ப வந்து நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிபிஆர் கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் பேக் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து மிட் கேப்போட எக்ஸ்பைரி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி ஏன் மிட் கேப்லாம் அதிகமாக நம்ம அனாலிசிஸ் பண்ணல அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ புதுசாக என்டர் ஆகிற ட்ரேடர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதில் இருக்கிற வாலட்டிலிட்டியை பற்றி மறந்துடுவாங்க. அது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமலே அதில் பார்த்தீங்கன்னா என்டர் ஆகி பெரிய அளவில் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பாருங்கள், இவ்வளோ பெரிய கேண்டல்லாம் பார்த்தீங்களா, மார்க்கெட் இங்கே ஓப்பனாக இருக்குது, இவ்வளோ தூரம் கீழே ஃபாலு, அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெரிய லாஸும் வந்திருக்கும், ஒரு சிலர் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா லாஸ் இதில் நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த கேப் அப்போ கேப் டவுனு இந்த மாதிரி பெருசாக விக்கு ஃபார்ம் ஆகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சகஜம் மிட் கேப் நிஃப்டியில். ஸோ நீங்கள் மிட் கேப் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணணும். நீங்கள் என்ன தான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு பெட்டரான ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் எப்போதுமே ட்ரேட் பண்ண பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து சடனாக பெரிய லெவலில் ஃபால் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது, பெரிய லெவலில் ரைஸும் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு மிட் கேப் நிஃப்டி அப்படின்னா திரும்ப கீழே வரப்போ இந்த R1 வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10,990 இதுக்கிட்ட கூட சப்போர்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் எப்போதுமே பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடில் வந்து என்டர் ஆகுங்க. அதே போல் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எது வந்து ஒரு நல்ல டைம், அந்த டைமில் வந்து என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே போல் மார்னிங்கில் ஒரு 9:30லேருந்து 10:30 இல்லைனா 10 o'clockலேருந்து ஒரு 11 o'clock வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும், அப்போ நம்ம ட்ரேடில் என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம்
நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு சரியான கருத்து கிடையாது. நீங்கள் எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடில் என்ட்ராக போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 1 hour இல்லைனா 2 hours மார்க்கெட்டை விட்டு பார்த்து அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சேட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, இல்லை ஏதாவது கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்க முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ரிஸ்க் ரிவார்டு வச்சு நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி ஆகுங்க. நீங்கள் மார்னிங்கே என்ட்ரி ஆகுறீங்க அப்படிங்கிறப்போ மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இந்த எந்த விஷயமே நமக்கு வந்து ப்ராப்பராக தெரியாமல் இருக்கும். சரியா? அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். ஒரு 1 hour இல்லைனா ஒரு 2 hours வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சாட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகும். இதெல்லாம் ஒரு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக அதில் வந்து ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.